Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. மதுரையில் ஆள் இல்லாத வீடுகளை நோட்டமிட்டு கொள்ளையடித்து வந்த கொள்ளையர்களை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். விவரங்களை செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். விக்னேஷ், வணக்கம். முழு விவரம் என்ன? நிச்சயமாக, அதாவது நாகமலை புதுக்கோட்டை பகுதியில் இரவு நேரங்களில் ஆள் இல்லாத வீடுகளை நோட்டமிட்டு கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட டவுசர் கொள்ளையர்கள் சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் 4 மாதங்களுக்கு பிறகு கைது செய்து போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தொகுதிக்கு உட்பட்ட நாகமலை புதுக்கோட்டை பகுதியில் கடந்த 2 வருடங்களாக இரவு நேரங்களில் டவுசர் அணிந்து முகமூடி அணிந்தும் 2 பேர் ஆள் இல்லாத வீடுகளை நோட்டமிட்டு கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு வந்ததாக அப்பகுதி மக்கள் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். இதன் அடிப்படையில் தொடர்ந்து குற்றவாளிகளை விரைந்து பிடிக்க மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவிட்டதை தொடர்ந்து நாகமலை புதுக்கோட்டை மற்றும் சமையலூர் காவல் நிலைய போலீசார் சிசிடிவியின் காட்சி அடிப்படையில் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் ஈரோடு மாவட்டத்தை பன்னியம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த மாரியப்பன் மகன் சிவா மற்றும் சிவகங்கை மாவட்டம் சிக்கந்தி கிராமத்தைச் சேர்ந்த முனியன் மகன் மருதுபாண்டி என்பதும் தெரிய வந்தது. இவர்களை பிடித்து விசாரணை செய்ததில் ஆள் இல்லாத வீடுகளில் டவுசர் அணிந்தும் முகமூடி அணிந்தும் ஆள் இல்லாத வீடுகளை நோட்டமிட்டு கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டதாக குற்றவாளிகள் ஒப்புக்கொண்டதாக காவல்துறையினருக்கு தெரிவிக்கப்படுகிறது. இதை தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தேனி மாவட்ட சிறையில் தற்போது காவல்துறையினர் இவர்கள் இருவரையும் அடைத்துள்ளனர் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.